ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு எதிர் வீடு, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மீனா வயசு 36. இவங்க பார்க்க அவ்வளோ நல்லா இருப்பாங்க. பொதுவாகவே நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் அழகாக இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா? நம்ம அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைகள் இருக்கும். இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாரு. மாசத்துக்கு 2 நாளு வெளியூருக்கும் போவாரு. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் 3 ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு இருந்தான். மீனா வாசல்ல யார்கிட்டனா பேச வந்தாலோ, இல்ல ஏதாச்சும் வெஜிடபிள்ஸு வாங்க வந்தாலோ, நான் அவங்களையே பார்த்துட்ருப்பேன். என்னடா! இவ்வளோ அழகா இருக்காங்களே! இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இவங்க நம்பரு என்கிட்ட இல்ல. சரி, நானு இவங்க வீட்டுக்கு போனேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா கால் பண்ணணும். இதுல பேலன்ஸ் இல்ல அப்படின்னு. இந்தாங்கன்னு சொன்னாங்க. நானு அவங்க ஃபோன்லேருந்து என்னோட ஃபோனுக்கு கால் பண்ணி, அதுக்கப்புறம் சும்மா பேசுற மாரி பேசிட்டு, ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணி குடுத்துட்டேன். "ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்பரு டெலீட் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 நாளு ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு நானு மெசேஜ் அனுப்பிச்சேன். "விஷ் யூ ஹேப்பி பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு, "யார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது. நான் உடனே ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லாமன்னு சொல்லிட்டு, "நீங்க திவ்யா தானேன்னு" சொன்னேன். "நான் திவ்யா இல்லைங்க. என்னோட பேரு மேனகா" அப்படின்னாங்க. "ஓ சாரிங்க. திவ்யா என்னோட ஃப்ரெண்டு. நானு அவங்க நினச்சிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டேன். சாரிங்கன்னேன்." "சரி பரவாயில்ல" அப்படின்னாங்க. அதோட மெசேஜும் ஸ்டாப்பா இருந்தது. என்னடா இது! வேற எதுவுமே பேச மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நாளு, "என்னங்க சாப்பிட்டீங்களான்னு" சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்பயும் கொஞ்சம் லேட் ஆனது தான் மெசேஜ் வந்தது. "சாப்பிட்டேங்க. என்னங்க நீங்க மெசேஜ் பண்றீங்க திருப்பியும்? நான் தான் உங்க ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டேனே" அப்படின்னேன். "ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இனிமேலு ஃப்ரெண்ட் ஆகலாம்லன்னேன்." உடனே "இல்லைங்க" அப்படின்னாங்க. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாவே இருந்தேன். இவங்க உடனே அவங்க வீட்டு மாடி மேல ஏதோ போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நான் ஒண்ணு நம்ம வீட்லேருந்து பார்த்தேன். சரி மொபைல் எங்கடான்னு சொன்னா மாடி மேல தான் இருந்தது. உடனே அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன். "என்னங்க பண்றீங்க?" அப்படின்னு. இவங்க மொபைல பார்க்குறாங்க. ஆனா அந்த மொபைல் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. நானும் திருப்பியும் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் அவங்களும் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. "ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க" அப்படின்னேன். "என்ன ஒர்க்குங்க?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல மாடி மேல வந்து இந்த அப்பளம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் நானு. அத இது பண்ணிட்டுருக்கேன்னாங்க." நான் உடனே இதான் நல்ல ஒரு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, "ஏங்க எனக்கும் அப்பளம் செய்ய சொல்லிக் குடுங்களேன்" அப்படின்னேன். "ஐயோ! அதுக்கு ரொம்ப நெறைய மாவெல்லாம் தேவைப்படுங்க" அப்படின்னாங்க. "பரவாயில்லங்க. நீங்க என்னலாம் வேணும்னு சொல்லுங்க. நான் போயிட்டு வாங்கின்னு வந்துடுறேன்" அப்படின்னேன். "இன்னைக்கு நான் பிஸியா இருப்பேன். இன்னொரு நாள் சொல்லி தரேன்னாங்க." சரி போதும். இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தினமும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கும்போது நான் கேட்டேன், "ஏங்க உங்க வாய்ஸ் எப்படிங்க இருக்கும்? எனக்குங்க நீங்க எப்படி பேசுவீங்கன்னே தெரியல. நீங்க ஏதாச்சும் யூடியூப் சேனல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதில இந்த அப்பளம், இந்த மாரி ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் வீடியோஸ் போடுறீங்களான்னு?" கேட்டேன். "இல்லைங்க" அப்படின்னாங்க. "எனக்கு உங்க வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கேன்னேன்." நான் என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலன்னாங்க. "ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஹாய்ன்னு சொல்லுங்க" அதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஹாய் அப்படி சொல்லிட்டு போதுமான்னு கேட்டாங்க. என்னங்க வெறும் ஹாய் மட்டும் சொல்றீங்க. கொஞ்ச நேரம் பேசுங்களேன்னு. அதுக்கப்புறம் தான் மேனகாவும் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க ஃபேமிலி பத்திலாம் சொன்னாங்க. என் ஹஸ்பண்டு, எனக்கு ஒரு பையன், நாங்க வந்து செப்பரேட்டா தான் இருக்கோம். அரேஞ்ச் மேரேஜ் அப்படிலாம். எனக்கு தான் எல்லா விஷயம் தெரியுமே. இருந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாரோ தானே. நான் உடனே எல்லாத்தையும் புதுசா கேட்குற மாரி கேட்டுண்டு,
அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "ஏங்க நான் உங்கள பார்க்கலாமா? உங்க ஃபோட்டோ அனுப்புவீங்களான்னு." "என்னங்க இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்குள்ள ஃபோட்டோ கேட்குறீங்களே!" அப்படின்னாங்க. "இல்லைங்க உங்கள பார்க்கணும் போல இருக்கு" அப்படின்னு. "சரி நான் அனுப்புவேன். ஆனா நீங்க டெலீட் பண்ணிடணும்" அப்படின்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. நானும் பார்த்தேன். நேர்ல பார்க்கும்போதே அவ்வளோ அழகு. ஃபோட்டோல சொல்லவா வேணும்? நான் உடனே, "ஏங்க நீங்க பார்க்கறதுக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு மாரியே இருக்கீங்க. எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்கள மாதிரியே இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். பொதுவா பெண்கள் பார்த்தீங்கன்னா, "நீங்க என்னோட ஃப்ரெண்டு மாரியே இருக்கீங்க. எங்க ஸ்கூல் டீச்சர் மாதிரியே இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, அவங்களுக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை கூடும். காரணம் என்னன்னா, இவன் அவங்க ஃப்ரெண்டே நம்மள மாரி இருக்கேன்னு சொன்னா, அப்ப நம்மகிட்ட நல்லா ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லிட்டு, அவங்களோட மைண்ட் செட்டு அந்த மாரி இருக்கும். உடனே மேனகா, "நிஜமாவா?" அப்படின்னாங்க. "ஆமா, நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்ச நாளு லவ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரீசனுக்காக பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்க வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க." அப்படின்னு சொன்னதும், மேனகா ரொம்பவே ஃபீல் பண்ணா. "என்னடா இது பாவம் லவ் ஃபெயிலியர்ன்னு சொல்லிட்டு." "சரி நீங்க அது லவ் ஃபெயிலியரே நெனச்சிட்டு இருக்காதீங்க. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போணும்." அப்படின்னாங்க. நான் ஒண்ணு யோசிச்சேன். "நம்ம தான் எல்லா கட்டத்தையும் தாண்டிட்டோமே. இதுக்கப்புறம் என்ன இருக்கு கட்டம்?" அப்படின்னு சொல்லிட்டு மேனகா கிட்ட நீங்க காட்டுற பாசம், அன்பு, கேரிங்கு இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அப்படின்னு. அப்ப மேனகாக்கு என் மேல ரொம்ப அதிகமான அன்பும் இருக்க ஆரம்பிச்சது. ஒரு நாளு நல்ல மழை. மேனகா அவங்க வீட்டு மாடி மேல ஏதோ கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுக்க அந்த மழையிலேயே போயிட்டாங்க. நான் ஒண்ணு இதெல்லாம் நம்ம வீட்லருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் உடனே கால் பண்ணேன். இவங்களும் ஃபோன் எடுத்தாங்க. "என்னங்க என்ன பண்ணுறீங்கன்னு?" "இல்லைங்க மழை வந்துடுச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் மாடி மேல இருந்தது. அத எடுக்க போயிருந்தேன்" அப்படின்னாங்க. நான் உடனே நம்ம வீட்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். "ஏங்க நீங்க ஃபோட்டோல எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்கலாம் எனக்கு என் கூட லைஃப் பார்ட்னரா இருந்திருந்தீங்கன்னா, நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருப்பேங்கன்னு" பேச ஆரம்பிச்சேன். உடனே மீனக்கா கேட்க ஆரம்பிச்சா. "சரி நான் உங்க ஃப்ரெண்டா இருந்தா அதாவது லைஃப் பார்ட்னரா இருந்தா நீங்க என்கிட்ட எப்படிலாம் இருப்பீங்க?" அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், "ரொம்ப அன்பா இருப்பேன், பாசமா இருப்பேன், கேரிங்கா இருப்பேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல அப்பப்போ லீவ் போட்டுட்டு வீட்லயே இருப்பேன்" அப்படின்னு. "ஏன்?" அப்படின்னாங்க. "ஆமா, நீங்க குக் பண்ணும்போது, ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன்" அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த மாரிலாம் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ, இல்ல உங்க லைஃப் பார்ட்னர் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க கிட்டயோ, இந்த மாரி நீங்க பேசுனீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும். பரவாயில்லையே! நமக்காக இவ்ளோ உதவி சொல்றானே, உதவி செய்றான்னு சொல்றானே" அப்படின்னு சொல்லிட்டுலாம். இப்படி 1 வாரம் 10 நாள் நாங்க ஃபோன்லயே தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் தான் இவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடலாமான்னு யோசிச்சேன். சரி, ஆனா அதுக்கு சரியான நேரம் வரட்டுமேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்க வீட்டுக்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க இவங்க போயிருந்தாங்க. நானும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். போனதும் அங்கேருந்தே மெசேஜ் பண்ணேன். "ஹாய் என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உடனே மெசேஜ் பண்ணாங்க. சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கேன்" அப்படின்னாங்க. சரிங்க" அப்படின்னேன். "நீங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்டாங்க. நானும் சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன். "என்னது?" அப்படின்னாங்க. "நான் நம்ம வீட்டுக்கிட்ட சூப்பர் மார்க்கெட்டுங்க." சரி சரின்னாங்க. உடனே அவங்க கேட்டாங்க, "நீங்க மட்டும் என் ஃபோட்டோவ கேட்டு பார்த்துட்டீங்களே, ஆனா உங்க ஃபோட்டோவ நீங்க அனுப்பவே இல்லையே" அப்படின்னாங்க. "என்னங்க, இல்லங்க நான் பார்க்கறதுக்கு அவ்வளோலாம் நல்லா இருக்க மாட்டேங்க. சுமாரா தான் இருப்பேன்" அப்படின்னு. அவங்க உடனே சொன்னாங்க, "நீங்க தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே, நம்ம மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ் பேசிட்டு இருக்கோம்ல, எப்படி இருந்தா என்னங்க?" அப்படின்னாங்க. "ஏங்க நிஜமாவே என்ன பார்த்துட்டு பேசாம போயிட மாட்டீங்களே?" அப்படின்னு கேட்டேன். "நிஜமா?" அப்படின்னாங்க. "ப்ராமிஸ் பண்ணுங்கன்னேன்." அவங்க உடனே ப்ராமிஸ் பண்ணாங்க. "நீங்க எப்படி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சரி இருங்கன்னு சொல்லிட்டு நானு மெசேஜ் பண்ணாம போய் எதிர்ல நின்னேன். எதிர்ல நின்னதும் மேனகா, "ஹாய் என்னப்பா இங்க?" அப்படின்னாங்க. "இல்ல" அப்படின்னு. என்ன கடைக்கு வந்தியா?" அப்படின்னாங்க. "இல்லங்க உங்கள பார்க்க தான் வந்தேன்னேன்." "என்ன பார்க்க வந்தியா?" அப்படின்னாங்க. "ஆமான்னேன்." "ஏன்?" அப்படின்னாங்க. "உங்களுக்கு இவ்வளோ நாள் மெசேஜ் பண்ணது நான் தான்" அப்படின்னு. உடனே மேனகாக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஐயய்யோன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாமா? இல்ல நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு பேசலாமான்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. "பார்த்தீங்களா? அதான் நான் சொன்னேன். பார்த்தீங்களா? நான் யாருன்னு தெரிஞ்சும் நீங்க பேசல" அப்படின்னு. "இல்ல, இல்ல. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நம்ம எதிர் எதிர் வீட்ல இருக்கோம். நீங்க என்கிட்ட பேசணும்னா எதிர்லயே வந்து பேசியிருக்கலாமே. ஏன் இப்படி ஃபோன்ல?" அப்படின்னாங்க. "இல்லங்க சில விஷயம்லாம் நம்ம
எதிர்ல பேச முடியாது. ஃபோன்னா கூட நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடலாமே அப்படின்னு. உடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆனாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதும் தினமும் நாங்க நேர்ல பார்க்கும்போது பேசிட்டு இருந்தோம். ஒரு நாளு அவங்க ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. அன்னைக்கு தான் எங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடந்தது. இத நானு பார்ட் 2ல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.